உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். முடித்து தீர்ப்பு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்ப்பு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்பின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரை இடைபடுவீராக தகப்பனே. ஓ ஹalleluya. ஓ பிதாவே, நீ சுத்திகரிங்க தகப்பனே. ஓ மாம்சமானவன் ஓ தன்னை பெருமைப்படுத்தாதபடி தேவ ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் வந்து எங்களை சுத்திகரித்து ஓ உம்முடைய பரிசுத்த ஆவியிலே வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஓ தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறீர் தகப்பனே. நாங்கள் உம்மை நம்பி ஓடத்தக்கதாக ஓ நீர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஓ குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், சோர்வு எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கடந்த வாரங்கள் பார்த்தோம், இந்த ஊரும் உலகமும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும், எப்படிப்பட்ட காரியத்தை பேசும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு ஆபிரகாம் அழைத்ததிலிருந்து லோத்து வரைக்கும் உள்ள காரியங்களை கடந்த வாரங்களை தியானித்தோம். இன்னைக்கு ரூத்தினுடைய விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மளோட கூட இடைபடுவாராக. இன்னும் நம்ம 1 மணி நேரங்கள் தியானிக்க போகிறதுல ஒரு 30-40 நிமிடத்துக்குள்ளாக ஆவியானுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். ஜெபிச்சுக்கிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்க முடியாது ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்க மனுஷ சத்தம் வந்து என்ன, அது ஒண்ணுக்கும் உதவாது. மனுஷன் பேச்சு ஒண்ணுக்கும் அற்ப பிரயோஜனம். ஆனால்
கர்த்தருடைய வார்த்தை நம் வாயிலிருந்து வருமானா அது ஜீவன் கொடுக்கிறதா இருக்கு. கர்த்தர் வார்த்தை நமக்குள்ள வருகிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அது நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில தியானிப்பதிலும் அதை கேட்பதிலும் இருக்கிற மன மகிழ்ச்சியும் சமாதானமும் நிம்மதியும் உலகத்துல வேற என்ன ஒரு காரியத்திலும் கிடைக்காது என்பதை என்னால் ஆணித்தளமாக உறுதியாக சொல்ல முடியும். அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு 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 ஜூஸ் குடிக்கிறாங்க, ஒரு கிரேப் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ ஏதோ ஒரு ஜூஸோ குடிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அது என்ன டேஸ்டா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்கன்னா அதை ருசி பார்த்தவர்கள் சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஒரு புளிப்பா ஒரு இனிப்பா ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அனுபவித்தவர்களால் மாத்திரம்தான் அதனுடைய சுவையையும் அதனுடைய அருமையையும் அதனுடைய பெருமையையும் சொல்ல முடியும். அதனாலதான் இங்க இந்த வார்த்தையை நாங்க எதுக்கு சொல்ல வரோம்னா இதுல கிடைச்சிருக்க சந்தோஷத்தையும் இதுல கிடைச்சிருக்க சமாதானத்தையும் இதுல கிடைக்கிற ஒரு நிம்மதியையும் இதுல கிடைக்கிற ஒரு நிலையில்லாத ஒரு ஒரு வார்த்தையும் தான் அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிச்சதுனால தான் எங்களுடைய அனுபவத்தை அந்த வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்வது நன்றா இருக்கும் என்பதை கொண்டுதான் நாங்கள் தேவ வார்த்தையை பிரசித்திப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ இதை செய்யறதுனால எங்களுக்கு இந்த கிரெடிட் வருது அந்த பெருமைக்கு செய்யறோம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக கூடுகைகள் நடக்குது, அநேக ஜெப கூட்டங்கள் நடக்குது, அநேகர் அற்புதத்தை நாடி ஓடுறாங்க, அநேக தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுறாங்க. ஆனால் நம்ம இங்க எதற்காக கூடியிருக்குன்னா அவர் வார்த்தை எனக்கு என்னன்னா அது ருசியுள்ள பதார்த்தத்தை போல இருக்குது. அது என் காதலுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும். என்னுடைய மன துக்கத்தை அது சோர்வுல இருந்து நீக்கும். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தை என்னுடைய சுய கிரியை என்னுடைய சுய சிந்தனை என் சுய இஷ்டத்தை மாற்றி எடுத்து தேவ திட்டத்துக்கு நேரா என்னை நடத்தி செல்லும். அது பரலோகத்துல ஒரு நிறையான வாழ்க்கையை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப இந்த ரூத்தினுடைய விஷயத்தை நம்ம எதற்காக தியானிக்கணும்? ரூத் நகோமி அதாவது மாமியாரும் மருமகளும் இந்த காரியத்தை தியானிப்பதற்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். திருமணம் ஆக போகிறவங்களுக்கு தெரியாது, திருமணம் ஆனவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆண் தான் he have to play two different roles. அந்த ஒரு ஆண் என்னன்னா இரண்டு வகையான ஒரு ரோலை பிளே பண்ண போறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தாய்க்கு பிள்ளையாகவும் தன்னை நம்பி வந்த மனைவிக்கு கணவனாகவும். சோ இந்த ரெண்டு பேரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா you have to satisfy them. தப்பி தவறு யாராவது ஒருவருடைய ஆலோசனையை கேட்டுட்டீங்கன்னா அம்மா பேச்சையே என்னடா முந்தானை பிடிச்சு கேட்டுட்டு போறான்னு மனைவி சொல்லுவா. சரிங்களா? இதே இது மனைவிக்கு காரியமா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த காரியமா நீங்க நிதானித்து போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தாயிட்டு இருந்து வர்ற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனா நீங்க பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி பேச்ச கேட்டு போயிட்டான். அப்ப வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தோடு கூட இன்னைக்கு என்ன நம்ம தவறான புரிதல்களை அதுல இருந்து புரிந்து வைத்துக்கிறோம். எப்படி ஆதியாகமக்கு எடுத்த உடனே வாசிச்ச உடனே ஆதாமை படைக்கிறார், ஏவாளை படைக்கிறார். அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா புருஷன் தன் தாயையும் தந்தையும் விட்டு விட்டு மனைவியோட இசைந்திருப்பார், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த வேதத்தை படிச்சு ஆவியில வளர்றோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வருகிறோம் சொல்லுகிற தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஒரு தவறான ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டு உன் தாயும் தந்தையை விட்டு நீ மனைவியோடு இசைந்திருப்பதுன்னு வசனம் சொல்லுது அப்படி சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு போதனைக்குள்ளாக போகும்படியாக சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி காரியத்திலிருந்து வேறுபடுத்த முடியாதா கர்த்தர் இந்த ரூத் நகோமுடைய சம்பவத்தை வேதத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். அந்த விஷயங்கள்லதான் பிசாசு என்ன பண்றான்னா ஆவிக்குரிய குடும்பங்களிலும் பெரிய பாஸ்டர்ஸ் they are going to share prophecies, they are going to heal they are doing many miracles. அவர்கள் அநேக அற்புதங்களை செய்யறாங்க, அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்றாங்க, அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புறாங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கு என்ன பஞ்சாயத்து. ஸ்தோத்திரம். இப்ப இங்க ஒரு மாமியார் மருமகளை பத்தினா இனி வரும் வாரங்கள்ல தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இது கல்யாணம் ஆனவங்க என்னன்னா they are already face
த சிச்சுவேஷன். திருமணமான ஆண்கள் இதை நன்றாக அனுபவித்திருப்பார்கள். மனைவிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டானா என்ன தாய் இவன் தான் என்னமோ புதுசா கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டானா. இதை தாண்டி தாய்க்கு கொஞ்சம் அதிகமா ஏதாவது அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தாய் விஷயத்துக்காரனா இவன் பொண்ணு அம்மா தாசனா இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி தாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயிட்ட கம்ப்ளைண்ட். there is a difficult path. ஒரு கடினமான ஒரு பாதை. உலக ரீதிகளில பிசாசு என்ன பண்றானா, இந்த ஐக்கியத்தை இவர்கள் அன்புல பெருகிறத உடைக்கிறது தான் பிசாசினுடைய முதல் வேலை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இது என்ன பண்ணா அன்புல வளர்ந்தா மாத்திரம்தான் நம்ம இந்த பிசாசின் சுவாபத்திலிருந்து மாற முடியும். பிசாசு போடுகிறது என்ன பண்ண முடியும், அந்த கீ பாயிண்ட்டுக்கும் அந்த கொக்கிக்கும் அந்த கண்ணிக்கும் என்னன்னா நம்மளை தப்புவித்துக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் வரும் வாரங்கள நம்மளோடு தியானிக்க போகிறார். இந்த ரூத்துக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் 17 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இதுல தொடர்ச்சியா நம்ம பார்க்க போகிறோம். இதுல ரூத்து 1:16 என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரூத் ஏன்னா மருமகள் தன்னுடைய மாமியார் நகோமியை பார்த்து, தன்னுடைய கணவருடைய அம்மாவை பார்த்து சொல்லுகிறாள், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். இவை ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்ன சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவர் இழந்து போயிடுறார், தன்னுடைய மாமனார் இறந்து போயிடுறா, தன்னுடைய மாமியார் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரான பெத்லெகேமுக்கு திரும்ப போக போகிறா. மோவாப் தேசத்திலிருந்து அங்க போக போறா. இந்த மோவாப் தேசத்துக்கு எதற்கு வந்தாங்க, எதுக்கு திரும்பி அங்க போக போகிறா, காரியம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை தான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறா. இப்ப போகும்போது இந்த மாமியார்களுக்கு பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கெத்து உண்டு, ஒரு கட்ஸ் உண்டு, ஒரு பெருமை உண்டு. ஸ்தோத்திரம். என்னன்னா மருமக எனக்கு கீழே. ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்கள்லயுமே பெரிய பெரிய பாசஸ் வீட்டுல இருந்து போனாலும் மாமியார் இஸ் த மாமியார், மருமகள் இஸ் த மருமகள். மருமகள் அப்புறம் சண்டிகளா தான் என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்ண செய்யறாங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு விதிவிலக்கு எந்த குடும்பமும் கிடையாது. எல்லாமே அப்படித்தான். ஏன்னா பழைய தொடக்கம் அப்படித்தான் இருந்து வந்துச்சு. அன்றைய கால வழக்கங்களும் சட்டங்களும் அப்படித்தான் இருந்துச்சு. எப்படி இருந்தனா, ஒரு மாமியாருக்கு கீழே மருமகள் போயிட்டானா மாமியார் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். மாமியார் விடுதலை கொடுத்தால் மாத்திரம்தான் இவள் விடுதலை பெற்று என்ன பண்ண முடியும், வெளியில போக முடியும். தன்னுடைய மகன்கள் இழந்துட்டாங்க அப்படின்னா மாமியார் என்ன பண்ணுவானா, நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை பெத்து அந்த குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானா. மருமகள் அதுவரை அங்க அடிமையாகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ரூத்தும் நகோமி, அதனா இந்த மாமியார் மருமகளும் ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. அந்த சம்பவங்களை குறித்து அந்த தியானிக்க போகிறோம். இந்த நகோமி யாரு கேட்டீங்கன்னா இவள் தான் மாமியார். இவள் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிச்சாங்க, எதற்காக இந்த ரூத் என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்றா, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மருமக தன்னுடைய சொந்த பந்தம் உற்றார் உறவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் நாட்டை விட்டுட்டு நான் உங்க கூட வாரேன். இந்த உலகம் சொல்லும் மாமியாருக்கு மருமக அடிமைன்னு சொல்லும், அப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமா மாமியாரை பற்றி கொண்டால் இந்த ரூத்தான மருமகள். அதுக்குத்தான் வேதத்தை நம்ம கொஞ்சம் நல்லா தியானிக்க வேண்டி இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, மாமரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிக்கிற இன்னொருத்தன். இப்ப வச்சவனை நீ என்ன செய்யக்கூடாது, தூஷணமா பேசக்கூடாது. பொருள் விளங்குன்னு நினைக்கிறேன், அடிக்கடி சொல்ற சம்பவம் தான். மாம்பழம் சாப்பிடணும், நான் மரத்துக்கு நான் எழுத மாட்டேன், அதை வளர்க்குது யாராவது வளர்க்கணும், அதுக்கு உரம் போடுறது யாராவது போடணும். பெற்றை வளர்த்த தாய்க்கு என்ன பண்ணணும், மருமகள் தாயை கனவீனப்படுத்தக்கூடாது, கனப்படுத்தணும். மருமகளும் மாமியாரும் தனக்கு வந்த மருமகளை கனவீன அதனால கேவலமா நடத்தக்கூடாது. எனக்கு ஒரு குமாரல் பிறந்தால் குமாரத்தி பிறந்தால் அவளை எப்படி நடத்துவேனோ அந்த நடத்துதலுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ரூத்தினுடைய சம்பவத்துல நம்ம பார்க்க போறோம். there is a critical situation. அநேக குடும்பங்கள், அநேக விஷயங்கள், எங்கள் ஊர்லயும் சரி எனக்கு சில விஷயங்கள் வரும். நான் சொல்லுவேன், ஷானிக்கு பிரேயர் மீட்டிங் ஜாயின் பண்ண சொல்லு,
கர்த்தர் வார்த்தையை கேட்க சொல்லு, அதுதான் விடுதலையை கொடுக்கும். நான் பேசி அட்வைஸ் பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாது, நீ பேசி அட்வைஸ் பண்ணி முடியாது, யாரும் திருத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் திருத்தம், அவருடைய சத்தம் தான் திருத்தம் சொல்லிட்டு நான் அநேகரையும் சொல்வது உண்டு. இப்ப இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம ஒரு 40 நிமிஷத்துல பார்த்து முடிக்க போகிறோம். ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள்னா ஊர்ல என்ன பண்ண, ஒரு ஜட்ஜி கோர்ட் இருக்குன்னா அந்த கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க பிராது கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி விசாரிப்பாங்க. அந்த நியாயம் விசாரிப்பு சரியா நடக்கல, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா அந்த தேசத்துல அந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கு. என்ன பரிதானம், லஞ்சம் வாங்கிட்டு நியாயத்துக்கு புறம்பா அவர்கள் தீர்ப்பு செலுத்துறாங்க. எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆட்சி இருக்கு, எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இது இருக்குன்னு பெருமையும் ஆணவமும் ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் நடக்கிற வேலையில கர்த்தர் பாக்குறாரு, அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறாரு? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசம் பாத்தீங்கன்னா பெத்லகேம்ல. அப்பொழுது யூதாவில் பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இந்த பெத்லகேம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு சொல்லும் போது ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற பெத்லகேமே நீ ஒரு சிறிய பட்டணம், ஓ இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா உன்னிடத்திலிருந்து எழும்புவான் என்று மேசியா பிறக்க போவதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறப்பார் என்பதை முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பட்டணம் ரொம்ப கேவலமா பார்க்கப்பட்ட பட்டணம். பெத்லகேம் ஒரு நாடு, ஒரு நகரம். அந்த நகரம் ஒரு கேவலமா சின்ன நகரமா ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியமும் இந்த உலகத்துல இருக்க மக்களும் எவனை சின்னவனா பாக்குறோம். நீங்க அரசியல நீங்க போய் பார்க்கலாம், எவர்களை தூசிக்கிறார்களோ, எவர்களை அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றாரா, உயர்த்துகிறாரா. தேவ பிள்ளைகளே, உங்களை ஒருத்தங்க தூத்துறாங்க, உங்களை ஒருத்தங்க கேவலமா நடத்துறாங்க, உங்களை ஒருத்தங்க அற்பமா எண்ணுகிறாருன்னா சந்தோஷப்பட்டு கலிகூறு தேவ பிள்ளையே. ஓ தாழ்வில் இருந்து உயர்த்த அவராலே ஆகும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த அவராலே ஆகும்னு ஒரு அந்நிய நாட்டு ராஜா நேபுகாத்நேச்சர் தேவனை குறித்து சாட்சி கொடுத்தான். இந்த பெத்லகேம் நாடு, இந்த ஊரை நீங்க நல்லா பாருங்களேன், எந்த குடும்பமா எடுத்து பாருங்களேன், எந்த ஒரு சூழ்நிலையா யாரும் எடுத்து பாருங்களேன், அவருடைய தொடக்கங்கள் எப்பவுமே என்னன்னா அற்பமாயும் சிறுமையாயும் தான் இருக்கும். அவளை கேவலமா பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாருடைய இதோ அன்மியூட்ல இருக்கு, கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோபர்ட் ராஜ், பிரைஸ் லார்ட். ரோபர்ட் கொஞ்சம் மியூட்ல போடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் ரோபர்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திவ்யா கொஞ்சம் மியூட்ல போட்டு விடு திவ்யா. ஒரு நிமிஷம் வரேன். பிரைஸ் லார்ட். நான் தான் வரேன். ஓகே, சாரி, அவங்க கொஞ்சம் அன்மியூட்ல இருந்துட்டாங்க, அவங்க மியூட் பண்ண தெரியல, மியூட் பண்ணியாச்சு. சோ சிறுமையா எண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் என்ன பண்றாரா, உயர்த்துறாராம். இந்த பெத்லகேம் ஊரை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையும் அது அற்பமா எண்ணப்பட்டுச்சு. அதனாலதான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லகேம்ல பிறந்த உடனே சாஸ்திரிகள் மேல பாக்குறாங்க, நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா வழி நடத்தி கூட்டு போகுது. எங்க கூட்டு போகுதுன்னா ஒரு மேசியா பிறந்திருக்கிறார் என்பதை அன்று ஜியோகிராபிக்கல் சயின்டிஸ்ட் அந்த சாஸ்திரி இல்லைன்னா வானத்துல நட்சத்திரம் புதுசா ஒண்ணு தோண்டி இருக்கு, ஓ தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அன்றைய காலகட்டத்துல அந்த சாஸ்திரிகள் பெரிய பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதத்தை படிக்கக்கூடிய ஞானமும் அறிவும் கல்வியும் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அவங்க அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை தியானிச்சு நட்சத்திரம் தோண்டிருச்சு, அவன் பெத்லகேம்ல ராஜா பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடியே டிராவல் பண்ணி வராங்க பெத்லகேம் வரைக்கும்.
வந்த உடனே ஊர் பக்கம் வந்த உடனே இந்த சாஸ்திரிகளுக்கு இந்த சயின்டிஸ்டுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு நாங்க தான் பெரிய ஆளு என்ன வரும், ஒரு கெத்து வரும். உடனே இவங்க அந்த நட்சத்திரத்தை விட்டு விட்டு அவர்கள் பார்வை எங்க செலுத்தினா ராஜா எங்க பிறப்பாரு, மேசியாங்கிற ராஜா, இந்த ஒரு இஸ்ரவேலை ஆசக்கூடிய ராஜா பிறந்திருக்காருன்னா கண்டிப்பா அவர் அரண்மனை தான் பிறப்பான்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜா வீட்டுக்கு போயிருவாங்க. ஏரோது ராஜா வீட்டுல போய் கதவை தட்டி, ராஜா வாழ்க, இங்க பாருங்க மேசியா பிறந்துட்டாரு, நட்சத்திரம் ஆஸ்பர் பிபிலிக்கல் படி அந்த சரித்திர புஸ்தகத்துப்படி நட்சத்திரம் தோண்டிருச்சு, ராஜா இங்க பிறந்துட்டாரு பெத்லகேம்ல, இந்த பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்க ராஜாட்ட கேட்கும் போது ராஜா பாக்குறாரு, ஏரோது ராஜா எல்லா மனைவிகளையும் கூப்பிட்டு, பழைய காலத்துல என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு நிறைய மனைவிகளை வச்சிருப்பாங்க ராஜாக்கள். சோ அவங்க எல்லாத்தையும் செக் பண்றா, எங்கேயும் குழந்தை பிறக்கல. அப்பதான் இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு அறிவு வருது, என்னடா கரெக்டா தானே வந்தோம், கேட்ட கேள்வி சரியா தானே இருந்துச்சு, ஆனா குழந்தை இங்க பிறக்கலங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தா இன்னும் நட்சத்திரம் வேற ஒரு சைடுல போயிட்டு இருக்கு. பாக்குறோம், ஐயோ ராஜா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நாங்க இங்க வந்து உங்ககிட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம், நட்சத்திரம் வேற லைன்ல போயிட்டு இருக்கு, ராஜா போற இடம் இருக்கிற பிறந்த இடத்துக்கு என்ன பண்ணுது, மேசியா பிறந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, நாங்க அதை ஃபாலோ பண்ணி போய் ராஜாவை பணிந்து கொள்ளுங்கிறாங்க. இப்ப ஏழாவது ராஜாவுக்கு கோவம், ஏதோ புதுசா ஒரு ராஜா வந்து விட்டா, நம்ம சேருக்கும் எனக்கு அப்புறம் யார் வரணும், என் பிள்ளைதான் ராஜாவா வரணும், அதுக்கு ஆப்படிச்சு விட்டான். இது அரசியல் பேசுறாங்க, தேவ வார்த்தையை பேசிட்டு இருக்கோம். உலக அரசியல் அது அழிஞ்சு போற அரசியல், அது நமக்கு தேவை கிடையாது. இந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல இதை பார்த்தவன ராஜாவுக்கு கோபம் பெருகிறது. என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவன் அந்த சாஸ்திரிகளோடு ஒரு சூதகமா பேசி, பெத்லகேம் அந்த குழந்தைய பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க தகவல் சொல்லுங்க, நாங்க வந்து அந்த குழந்தைய நானும் கணிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, அந்த ஏரோது ராஜா சூசகமா பேசி இந்த சாஸ்திரிகள் அனுப்பி விடுறான். சாஸ்திரிகள் படிச்சிருந்தாங்க, ஆனா மேசியா பிறந்தார் என்பது உலகத்துக்கு என்னது, அது ரட்சிப்பின் செய்தி. ஆனா இதை படிக்காதவர்களுக்கு கர்த்தர் அதை எப்படி தெரிவித்தாருன்னு கேட்டீங்க அப்படின்னா தன்னுடைய தூதர்களை அனுப்பி, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அற்பமா எண்ணப்பட்ட அந்த மெய்ப்பொருட்ட தேவ தூதர்கள் இறங்கி அவர்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, மேசியா பிறந்துட்டார், இந்த இடத்துக்கு போ, நீங்க அவரை பாப்பீங்கன்னு எல்லாருக்கும் there is a equality. இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் அனைவருக்கும் பொதுவான ஒருவராய் அவர் தோன்றினார். அவர் தோன்றிய விதத்தை சாஸ்திரிகள் தங்களுடைய கல்வி ஞானத்தை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணுமே அறியாத அந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தூதர்களை அனுப்பி ரட்சிப்பு வந்தது என்று சுவிசேஷம் உரைக்கப்பட்டது போல இன்று கர்த்தர் படிச்சவன் படிக்காதவன் முட்டாள் எவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் யாரை கொண்டும் சுவிசேஷத்தையும் ரட்சிப்பையும் உலகம் முழுவதும் எழுங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் மூளையில் இருக்க கல்லை எடுத்து காரியத்தை நடத்துவாருங்க. இந்த பெத்லகேம்ல போய் 2 பேரும் சந்திச்ச உடனே சாஸ்திரிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்பதான் அவங்களுக்கு அந்த சயின்டிஸ்டுக்கு மண்டையில உரைக்க முடியும். வந்த வழியா போகாத, வேற வழியா போ, தயவு செஞ்சு என்ன பண்ணாத அந்த ராஜா பக்கம் போகாத, அவன் பிள்ளைய கொண்டு விடுவான். மேசியா அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை ரத்தமாய் சிந்தி வெளியே அநேகருடைய பாவங்களை சிந்துபடுமாய் அடிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிய அவன் தொடக்கத்திலே அதை அழிக்கணும்னு நினைக்கிறான். நீ வேற வழியா போன்னு சாஸ்திரிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் வேற வழியா போயிட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு கோபம், போன சாஸ்திரிகள் வரல, பெத்லகேம்ல போய் பார்த்தவங்க திரும்ப இன்ஃபர்மேஷனை அந்த ஸ்பை வேலையை சரியா செய்யல அப்படின்னு சொல்லுகிற வேலையில யோசேப்புக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணு எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தர் தான் இவர்களை எகிப்துக்கு போகும்படியா கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லினார். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், மேசியா அப்புறம் ராமாவிலே பெரிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன்னுடைய குழந்தைகளுக்காக அழுது நிம்மதி இல்லாமல் இருக்கிறார் என்கிற வாக்கு தத்தம் அப்பொழுது நிறைவேறலாயிற்று. இவர் எகிப்துக்கு போயிட்டாரு. யாரு? யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு, இயேசு கிறிஸ்துவை மரியாதையும் கூட்டு எகிப்துக்கு போயிட்டாரு. இப்ப ஏரோது ராஜா அங்க இருக்கிற 2 வயதுக்கு கீழே இருக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் துண்டித்து கொலை செய்தான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவரே நம்ம என்ன பண்றாரு, பிதா நம்மள என்ன பண்றா, சில காரியத்துக்கு இந்த இடத்தை இந்த விஷயத்தை இந்த காரியத்தை விட்டுட்டு வெளியில வாங்குறாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம் பெருசானதுனால இவர்களாவே முடிவு எடுக்கிறாங்க. they are doing self decision.
கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு விசுவாசிச்சு வேதத்தை வாசிச்சு ஆவிக்குரியல நடக்க விட்டுவிட்டு சுயமா நடந்தோம், சுயமா செஞ்சோம்னா அப்புறம் அடி விழுந்து மிதி விழுந்து நிம்மதி எழுந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும், கர்த்தர் பக்கம் வரணும். இப்ப இந்த பஞ்சம் வந்தவன பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சரி அவன் என்ன பண்றானா தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷன் பேர் ரூத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருக்கு. அந்த மனுஷன் பேரு எலிமெலக்கு, அவன் மனைவி பேரு நகோமி. அவனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. ஒருத்தவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். யூதாவிலே பெத்லகேம் ஊராராகிய எப்ராத்தியராகிய அந்த இவங்களுடைய ஜாதி முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. எப்ராத்தியராகிய அவர்கள் தாங்கள் வசித்த பெத்லகேமை விட்டுவிட்டு மோவாப் தேசத்திற்கு போய் ஸ்தோத்திரம் அங்கே இருந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். இங்க இருந்து பஞ்சம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றாங்க, நாட்டுல சரியா நியாயம் இருக்கணும், கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிக்கிறார். இதை அனுமதிச்ச உடனே இங்க வச்சு கர்த்தர் என்னை போஷிப்பார் என்கிற நம்பிக்கையை விட்டு தன் இனஜன பந்துக்களை விட்டு விட்டு இவனா ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுத்து எங்க போறான்னா மோவாப்புக்கு போறான். அங்க போன உடனே நகோமியுடைய கணவன், அதாவது நகோமியுடைய புருஷனாகிய எலிமெலக்கு இறந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். சில இடத்துல சில விஷயத்துல கர்த்தர் சொல்லும் போது அதை நம்ம கேட்கல, அதுக்கு கீழ்ப்படியலன்னா மரணம் ஒரு தீர்வாய் முடியும். மரித்தவர்களும் குழியில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமும் ஜீவனோடு இருக்கும் போது அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்ம இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறோம். இவன் இங்க பெசானிக்கு குழந்தைங்க பிள்ளைங்களோட அங்கே இருந்திருந்தானா பிரச்சனை கிடையாது. இவன் தன்னுடைய சுய சித்தமா they are going to take their own decision. நாங்க எல்லாம் பாத்துக்குவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கடத்தை நானே எப்படி அழிச்சிருவேன், இந்த விஷயத்தை இப்படி மாத்திருவேன். பிசாசு அந்த சிந்தனையை எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுவான், விதைச்சுக்கிட்டே இருப்பான். சில நேரங்கள வேதத்தை வாசிக்க விடாதபடியே அதிலே போட்டு குழப்ப வச்சு அதை அப்படி செஞ்சிடணும், இதை இப்படி செஞ்சிடணும், இந்த காரியத்தை அப்படி பண்ணிடணும். இது எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு போராட்டமா இருக்குது. அது மோவாபிய தேசத்துல இருந்த அந்த மோவாபிய அம்மோனிய மனுஷனுடைய ஆவிகளா இருக்கிறது. அது இன்று வரையும் மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறது. எசேபேலின் ஆவிகளும் சன்பல்லாத்துகளின் ஆவிகளும் தொவியாக்களின் ஆவிகளும் அந்நிய ஆவிகளும் அநேக காரியத்தினுடைய மரித்தவருடைய ஆவிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஆவிகளும் எழும்பி உலகத்தின் ரீதிகளில கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய தயவையும் நாம் பெற்றுக்கொள்ள விடாதபடியாய் நம்மை தரித்திரரா ஆக்கி வைத்து பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளுகிற வேளையில இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றைக்கு வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்றைக்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ உன் கையை விரிக்க வேண்டியதில்லை, உன் கையை நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, அடுத்தவனுக்கு நேரா ஏந்தி நிற்கும்படியா நான் உங்களை விடப்போவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கோ வருகிறது. நிறுத்து, உன் கைகளை அந்நிய மனுஷனுக்கு நேராய் ஏறெடுப்பதையும் அவனை நீ உயர்த்துவதையும் நிறுத்து. நீ உன் கைகளை உன் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் நீட்டி உன் சர்வ சங்ககாரத்தையும் உன் வல்லமையும் உன் மகிமையும் அவராலே ஆகும் என்பதை நீ நம்புகிற வேளையிலே உனக்காய் காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்காய் வார்த்தை வருகிறது, அநேக இடத்துல நீட்டி அநேக இடத்துல தாங்கி எல்லாம் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணி ஒண்ணும் இல்லாததாய் வெறுமையாய் இதயம் இழந்ததாய் ஒரு சோர்வாய் வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் திக்கற்றவனாய் விடேன், உன்னை நான் திடப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், ஆவிக்குரிய ரீதிகளை நடத்தும்படியாக தேவ ஆவியானவரே நீர் இடவிடுங்க தகப்பனே. மாம்சமான யாவரும் உமக்கு முன்பதாக பாவிகளா இருக்கிறோம் தகப்பனே. நீர் நினைத்தால் ஆகும், நீர் சொல்ல ஆகும், நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்காய் சொல்கிறார், உன் கையை அங்க நீட்டாத, அவன்கிட்ட போய் என்ன பிச்சை கேட்ப,
உன் கர்த்தர் பரிசுத்தர், உன் கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் சகலத்தையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எதுக்கு அடுத்தவன் தொங்கிட்டு இருக்கா? தொங்க வேண்டான்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். முழங்கால போடு வீட்டுல. உன் முழங்காலை முடுக்கும் போது வெளியில உதவி தன்னால வீட்டு வாசல வந்து நிக்கும். எவன்ட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்த்தர் உனக்காய் சொல்கிறார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். ஸ்தோத்திரம். இந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, விஷயமே கூட்டு போறது யாரு? அவன் புருஷன் தான் கூட்டு போறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா புருஷன் கூட்டு போனோம்னா அங்க போனோம்னா அவன் சோலி முடிஞ்சிச்சு. கூப்பிட்டு போற இடம் தேவ பிள்ளைகள், தேவ மனுஷன் இடத்திற்கு, தேவனை நம்புகிறவர் இடத்திற்கு நீங்க அழைத்து வந்தீங்கன்னா உங்கள் ஜீவன் கூட கொடுக்கப்படும். புறஜாதியார் இடத்திலும் புறஜாதியோட மார்க்கத்தையும் கற்று தேர்வர்களுக்கு அது ஐயோ, அது நரகத்துக்கு நேரா போகும். அது தொடக்கம் அப்படியே கண்ணுக்கு அப்படியே என்ன இருக்கும், அப்படியே சோதம் குமர மாதிரி அழகா தெரியுற மாதிரி இருக்கும். முடிவு எப்படி இருக்குன்னா அக்னியும் கந்தகமுமா சாவு பயங்கரமா இருக்கும். பிசாசை நம்பி ஓடுகிறவர்கள் அப்படியே மரிப்பார்கள். நீங்கள் நம்புகிற தேவன் உங்களை திக்கற்றவர்களாய் விடார். பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்து செழிப்பா இருக்கு, மோவாப் தேசம் சூப்பரா இருக்கு, அங்க போய் தப்பிச்சுக்கலான்னு போன உடனே எலிமலைக்கு யாரு? நகமுடைய புருஷன் செத்து போயிட்டான். 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ரூத் நெகோமி என்ன பண்றான்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போது சொல்லுது, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மூத்தவனுக்கு ஒர்பால்னு ஒருத்தையும், மற்றவள் பேர் ரூத், இளையவனுக்கு ரூத்தையும் அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அங்க ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாகன்னு சொல்லிட்டு சாலமோனுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம் சொப்பனமா சொல்றாருன்னா, அவனுக்கு கர்த்தர் முத சந்திச்ச உடனே, சாலமோ உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் போது அவன் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் கேட்கல, அவன் சொத்தையும் பத்தையும் கேட்கல, அவன் எதிரி நாட்டை பிடிச்சி எல்லையை பெருசாக்கன்னு கேட்கல. அவன் கேட்டது, நீர் ஞானத்தை தாரும், அந்த ஞானத்தை கொண்டு நான் உன்னுடைய பிள்ளைகளை சரியான வழியில நடத்தணும்னு அவன் வேண்டிக் கொண்டான். தேவன் அவனுடைய ஞான அவர் கர்த்தர் சொல்றாரு, அவனை பார்த்த உடனே, எப்ப நீ அந்த மாதிரி பெரிய உலக மனுஷன் மாதிரி கேட்காம ஏன் பிள்ளைகளை வழி நடத்தணும்னு நீ ஞானத்தை கேட்டதுனால, இந்த ஞானம் மட்டும் உனக்கு தரப்போறது இல்ல, இந்த ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தோடு கூட சமாதானம், இந்த சமாதானத்தோடு கூட ஊர்ல இருக்கிற எல்லா நாடும் உன்னோடு கூட சமாதானமாகும்படியா செய்வேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் செழிப்பா வந்து சூழ்நிலையில கர்த்தர் திரும்பி சொல்றாரு, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாங்கிறாரு. இவனுக்கு என்னன்னா, இருக்கிற பொண்டாட்டி 700 பொண்டாட்டி பத்தாதுன்னு 300 கீப்பு வச்சிருக்கான். அவனுக்கு வசனம் சொல்லுது, சாலமோனுக்கு 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள், 1000 பொண்டாட்டி. தேவையில்லாத வேலைகள்ல செய்யும்படி என்ன பண்ண கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எவ்வளவு பேர் மனைவி வேணாலும் வச்சுக்கோ, ஆனா அந்நிய ஜாதியில போய் அதனா அந்த புற மதத்தை புற ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீ போயிடாத. அவளை திருமணம் பண்ணிட்டேன்னு அவன் என்ன பண்ணுவானா, அவள் உன் இருதயத்தை வலுவ செஞ்சிருவா. எங்க ஊர்ல கோயில் கூட நடக்கு, சும்மா போயிட்டு வந்துருவோம், சும்மா போய் நிப்போம் எங்க சாமி முன்னாடி, அது ஒண்ணும் செய்யாது, அது ஒண்ணுமே செய்யாதுன்னு எங்களுக்கும் தெரியுமா, வரமாட்டேங்கிற விஷயத்தை விட்டுட்டு அது பக்கமா உன்னை சாச்சிருவாங்க. சாலமோனு ஜாக்கிரதை யாருன்னு எச்சரிச்சு பாக்குறாரு. புள்ளையாண்டனுக்கு பொம்பளை சோக்கு கேட்டு சாலமோன் அவனுடைய தொடக்கம் எப்படி இருந்தது, அவனுடைய முடிவு ஐயோ. ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயத்தை வலுக செஞ்சுட்டாங்க, கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிறதுல வலிகி போக முடியா செஞ்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். இதே விஷயத்த எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்நிய நோகத்துல தயவு செஞ்சு நினைச்சுறாத, உன் பிள்ளைக்கு பொண்ணு கொன்றாத அப்படிங்கிறாரு. இதே பாத்தீங்க அப்படின்னா, சிம்சோன் ஒரு பெரிய யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி. அவன் என்ன பண்றான், பாக்குறான் அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணு அவதான் செம்ம ஃபிகரா இருக்கா, என் கண்ணுக்கு அவ அழகா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா வைங்க, இல்லைன்னா விடுங்கன்னு சொல்றான். சம்பவம் என்ன தெரியுமா,
அந்நிய பெண் பெலிஸ்திய பெண்கள் மேல இவன் கண்ணு போச்சு. இவன் என்ன பண்ணா, ஒரு தாடைய கொண்டு 300 பேரை கொண்டுட்டான். 3000 பேருக்கு மேல அடிச்சு கொன்றுவான். இவன் சிம்சோனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு பெரிய பலசாலி போது ஒரு விபச்சாரி வீட்டுல போய் படுத்துக்கிட்டு அவருடைய பேச்சுல மயங்கி, இந்த கயிறை வச்சு கெட்டினா நீ தப்பிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அவனுடைய இருதயத்தை வழுக செய்து உண்மைய சொல்லிடுறான். என் தலைய மொட்டை அடிச்சுட்டா என் இருக்க பலம் போயிருதுன்னு உண்மைய பொண்டாடிட்ட அந்த அந்த விபச்சாரிட்ட கக்கீரான். தெளிலால்னு பேரு அவ பேரு. அந்த தெளிலால் மடி அவனுக்கு சுகமா இருந்தவன மேட்ர கக்கீரான். முடிய சிரைச்சு கொண்டு போய் செய்யல. கண்ணுதான் என்ன பண்ணுச்சு, உனக்கு அந்த பெலிஸ்தியர் பெண்ணு அழகா இருக்கான்னு தோணுச்சு, கண்ணை புடுங்கி ஷோகேஸ் காட்ட விட்டுட்டாங்க. சம்பவம் எல்லாம் என்ன தெரியும், நம்ம நெகோமி அக்காவுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து அவன் என்ன பண்றான்னா, இந்த மோவாபிய ஸ்திரீல பெண் கொண்டுட்டா. இப்ப யாருப்பா அந்த மோவாபிய ஸ்திரீன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரங்கள்ல அந்த மோவாபியர் ஆபிரகாம்ல இருந்து அவனுடைய சகோதரன் பையன் லோத்து, அவன் லோத்துடைய சந்ததி, அதை எல்லாத்தையும் பார்த்து எதற்காக சோதம் கொமரா அழிக்கப்பட்டது, ஓரினை சேர்க்கை காரணமாக கர்த்தர் அதை அழித்து போட்டான்னு பார்த்தோம். அந்த லோத்துட்ட இருந்துதான் இந்த மோவாபிய சந்ததி வந்துன்னு பார்த்தோம். அது 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியா போக போறோம். ஆதியாகமம் 19:36 பாத்தீங்கன்னா, இந்த சோதாமும் கொமராவையும் அழிச்சு போடும்போது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தனா போயிருவா. அதனால தன்னுடைய 2 மகளோட சோவா பக்கத்துல இருக்க ஊர்ல போய் பார்ப்பான். அங்க முடியாச்சு ஒரு மலையில போய் இருக்கும்போதுதான் அங்க இருக்கிற குமார்த்திகள், தன்னுடைய குமார்த்திகள், அவனுக்கு 2 பெண் குழந்தைகள், இந்த 2 பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா, உலக வழக்கத்துப்படி நம்ம அப்பா நமக்கு இன்னொரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணி நமக்கு குழந்தை பிறக்காது, அதனால நம்ம அப்பாவுக்கு சாராயம் கொடுத்து அவனோட சேர்ந்து நம்ம குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களும் தவறான ஒரு முடிவை எடுத்துறாங்க. அந்த சம்பவம் தான் ஆதியாகமம் 19 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 19:36 சொல்லி இருக்குது, இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனால என்ன பண்ணாங்களாம், கர்ப்பவதி ஆனார்கள். ஆதியாகமம் 19:37 பாத்தீங்கன்னா, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இம்மால் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஆபிரகாம பேர் சொல்லி வெளியில எடுக்கும் போதே உன் இனஜன பந்துகளை விட்டுட்டு வெளியில வாங்குறாரு. அவன் ஒரு செகண்டே தன்னுடைய அண்ணன் பையனையும் சேர்த்து கூட்டு போயிருந்தான். இந்த அண்ணன் பையனையும் சேர்த்து கூட்டு வந்ததுதான் பஞ்சாயத்து. இந்த மோவாபியர் அம்மோனிய சந்ததி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர்கள் சந்ததி தான் இந்த ஈரான், ஈராக்கு, லெபனான் இந்த மாதிரி தேசத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இவங்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததின்னு கேட்டீங்கன்னா, அம்மோனிய மோவாபியர் சந்ததி. அதனால் தகப்பனோடு தன்னுடைய குழந்தைகள் உறவு பிறந்து அதுல பிறந்து வந்த பிள்ளைகள் மூலமாய் வந்தவங்க தான் இந்த சந்ததியார். இந்த சந்ததியார் இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இன்னைக்கு வரைக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண் முன்னாடி கண்டுட்டு இருக்கோம். இதே மோவாபிய சந்ததியெல்லாம் என்ன பண்றா, நெகோமி போய் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா. கல்யாணம் பண்ணி வச்சல சம்பவிச்சு என்ன, ரூத் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, மக்லோன் கிளியோன்ங்கிற 2 பேரும் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குன்னா, 2 குமாரர்கள் கணவன் எல்லாம் செத்து போன உடனே இவ தனித்தவள் ஆயிரா, 2 மருமகள் மட்டும் கூட இருக்கிறாங்க. அப்ப அவ சொல்றா, ரூத் 1:6 சொல்லிருக்கு, அவ கேள்விப்படுகிறா. என்ன கேள்விப்படுகிறான்னா, பெத்லகேம்ல கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சந்திச்சு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், பஞ்ச காலங்கள் முடிஞ்சு போயிருச்சு, அதனால என்ன பண்ண, மோவாப் தேசத்தை விட்டு எழுந்து என்ன பண்ணுவேன், ஏன் மக்கள்கிட்ட திரும்ப போன்னு என்ன பண்றா, ரூத் ஒரு டிசிஷன் எடுக்கிறா, நெகோமி ஒரு டிசிஷன் எடுக்கிறா. டிசிஷன் எடுத்து தன்னுடைய 2 மருமக்கள் மாரையும் கூப்பிட்டு தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடந்து போக 2 மருமகளையும் கூப்பிட்டு, பழைய காலத்து வழக்கம் தெரியும், கணவன் இழந்துட்டான்னா மாமியார் அடுத்து ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய என்ன பண்ணணும், இல்லைன்னா தனக்கு இன்னொரு குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய மருமகளை இன்னொரு முறை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லையா அடுத்த குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் இந்த 2 மருமகளும் என்ன பண்ணணும்னா அந்த மாமியாருக்கு அடிமையா தான் இருக்கணும்.
அதனால இந்த ரெண்டு மருமகளும் மோவாப் தேசத்தை சேர்ந்த இந்த ரூத்தும் அவருடைய சகோதரியும் என்ன பண்றாங்கன்னா நகோமிக்கு கீழ்ப்படிஞ்சு அவளுக்கு அடிமையா செஞ்சு வேலை செஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவ சொந்த ஊரான பெத்லகேமுக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கா. அப்படி வழி நடந்து போகும்போது ரூத்து 1:8 சொல்லுது, மருமக்கள்மார 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போயிருங்க. மரித்தவனுக்கு எனக்கு தயவு செய்து பதில் கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வா. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணிருங்க, போயிருங்க. நீங்க போய் உங்க மோவாப் தேசத்துல ரூத்து 1:9 சொல்லுது, அங்க போய் உங்க ஜாதியில யாரையாவது கல்யாணம் பண்ணி அங்க உங்க இஷ்டப்போடு வாழுங்க, சந்தோஷமா இருங்க சொல்லி தன்னுடைய 2 மருமகளையும் முத்தமிட்டு வாழ்த்தி அனுப்புகிறாள். போங்க, நீங்க இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுக்கங்க. இஸ் கோயிங் டு கிவ் தி ஃப்ரீடம். அவ ஏன் அந்த ஃப்ரீடத்தை கொடுக்குறான்னா, அவள் உண்மையான தேவனை பற்றி கொண்டவள். அவ பற்றி கொண்டதுனால அவர்களை முத்தமிட்டு போங்கன்னு சொல்லும் போது இந்த 2 மருமகள் ரூத்தும் அக்னாலும் என்ன பண்றாங்க கேட்டீங்க அப்படின்னா, ரூத்து 1:9 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே, ரூத்து 1:10 சொல்லுது, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். பாருங்க, மாமியா மருமகளுக்குள்ள எப்படிப்பட்ட உறவு இருந்து பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் இருந்தாங்கன்னு ஒரு பாசமா இருப்பாங்கன்னா கிடையாது. மாமியார் ஒரு பக்கம் இந்த சைடு மூஞ்ச தூக்கிட்டு இருக்கும், மருமக ஒரு பக்கம் அந்த சக்கம் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கும். அதுக்குதான் வசனம் ரூத்துல சொல்லுது, மருமகளை நகோமி எப்படி நடத்திருந்தா விடுதலை கொடுத்து நீங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு முத்தமிட்டு மாமியார் அனுப்புகிற சூழ்நிலையிலும் மருமகள் மாறு என்ன செய்யறாங்க, நாங்க உங்க விட்டு போக மாட்டோம்னு அழுது உங்க கூட வாரன்னு ஒத்த கால நிக்காங்க. அப்பதான் சொல்றா ரூத்து 1:11, அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷர் ஆகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமா? எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வந்தாலும் அது வளர்ந்த வரைக்கும் என்ன முடியாது, நீங்க காத்திருக்க முடியாது, உங்களுக்கு வயசாயிரும். இன்னைக்கு நைட்டே நான் ஒரு பிளான் பண்ணி ஒரு கல்யாணம் முடிச்சாலும் எனக்கு குழந்தை பிறந்தாலும் அது பிளந்து வளர்றதுக்கு என்ன நாளாயிருமே, தயவு செஞ்சு போயிருங்க அப்படிங்கிறா. ரூத்து 1:13 ரொம்ப தெளிவா சொல்றா, அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களா? கொஞ்சம் கஷ்டங்க. நீங்க இளம் வயதில் உள்ள விதவை கன்னிகள், விதவை அடைந்த ஸ்திரீகள், இளம் விதவைகள் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு போல செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியாது. தயவு செஞ்சு தவறான இச்சையில சிக்கிக்கொள்ளாம நீங்க இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுக்கங்க, போங்கன்னு அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறான் மாமியார். அது மாத்திரம் கிடையாது, அவ தெளிவா சொல்றா, யாரு நகோமி தன்னுடைய மருமகிட்ட சொல்றா, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த व्यसனம் இருக்கிறது என்றார். நான் தப்பு பண்ணி என் சொந்த ஊரை விட்டு வந்துட்டேன், அதனால என் கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா போச்சு, அதனால என் புருஷன் செத்து போயிட்டான், என் 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க இன்னொரு கல்யாணத்தை போங்கன்னு போக சொல்றா. ரூத்து 1:14, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாமியாரு ஃப்ரீடம் கொடுத்து சுதந்திரமா போய் இருங்கன்னு சொல்லும் போதுல மாமியாரை விட்டு போகிறதுக்கு இந்த 2 மருமகளும் ஒருபாலுக்கும் ரூத்துக்கும் ஆசையே இல்லைங்க. அழுகுறாங்க, உங்க கூடயே இருக்கிறாங்க. அப்ப அந்த மாமியாரு மருமகளை எப்படி நடத்தி இருக்காங்கிற விஷயத்த இங்க புதை பொருளா கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வேத வார்த்தைகளை தியானிக்கிறவர்களே, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்னு சொல்லுகிறவர்களே, கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. காண்கிற மருமகட்ட நீங்க அன்பு கூறாம காணாத தேவன்ட்ட எப்படி அன்பு கூற முடியும்? மருமக்கள் மாறே, காண்கிற மாமியார்கிட்ட அன்பு கூறாம காணாத கர்த்தர்ட்ட சொல்லி அந்நிய பாஷை பேசி அற்புத அடையாளம் செஞ்சு எல்லாம் பண்ணாலும் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அன்புதான் என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பவுல் அநேக காரியத்தை அன்பை குறித்து எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட அன்புல நகோமி தன்னுடைய மருமலாகிய ஒருபாலையும் ரூத்தையும் நடத்திருக்காங்கிறத அவர்கள் சத்தமிட்டு அழுகும் போதே உங்களுக்கு தெரியுதுங்க.
எப்பா என் மாமியாரு போயிட்டா, எப்பா சனிய போச்சு, எப்பண்டா போவான்னு இருந்தேன். அப்ப மாமியாருடைய நடத்துதல் எப்படி இருந்திருக்கும்? இல்ல மருமகள், ஐயோ என் மாமியாரா, அதுவா சனியனா, ஐயோ என் மருமகளா, ஐயோ என்ன பண்றது, எனக்கு சோறு கொடுப்பாளா இல்லையோ. இப்ப மருமகளுடைய நடத்துதல் எப்படிப்பட்டதா இருக்குது? அன்புலதான் வளரணும், அன்புலதான் பெருகணும். அந்த அன்பை விட்டுட்டோம்னா கஷ்டம். இப்ப நகோமி என்ன பண்ணான்னா, அந்த 2 மருமகளையும் அன்பாய் நடத்துறா. அன்பாய் நடத்தினால்தான் ரூத்து 1:14 இந்த 2 மருமகளும் போக சொல்லும்போது சத்தமிட்டு அழுறாங்க. ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். இவ ஒரு அழைப்பை இழந்து போயிட்டா. கிடைச்ச வரைக்கும் லாபம், இது வரைக்கும் அழுது பார்த்தா முடியல, கடைசியா முத்தமிட்டு இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆயிருன்னு கிளம்பிட்டா. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப ரூத்து சொல்றா, நகோமி சொல்றா, இத பார்ப்போம் உன் சகோதரி போயிட்டா, ஜனங்கள் இடத்துக்கும் தங்கள் தேவ இடத்துக்கும் திரும்பி போயிட்டா, நீ என்ன பண்ணு அங்கே திரும்ப போயிருங்கிறா. அப்ப ரூத்து சொல்றா, அவ இந்த ரூத்து என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, தன் மாமியார்கிட்ட உள்ள டிஃபரன்ஸ் அவ இதை உணர்கிறா. என்ன டிஃபரன்ஸ் உணர்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, தான் சொந்த ஊர் பெத்லகேம் விட்டு இங்க வந்துட்டா, இங்க மோவாப் தேசம் எங்க ஊருக்கு வந்துட்டா. ரூத்துடைய சிந்தனைகளும் யோசனைகளும் எப்படி இருக்குங்கிறத ஆவியானவர் சொல்ல விரும்புகிறா. அவள் பார்க்கிறா, தன் மாமியாருடைய நடத்துதலும் நடைகளும் வித்தியாசமா இருக்கு. எப்படி வித்தியாசமா இருக்கு? எங்க ஊர்ல இருந்த மாமியார்கள் எல்லாருமே தங்கள் மருமகள் மாரை நடத்தினதுக்கு ஆப்போசிட்டா என் மாமியார் நடத்துறா. எங்க ஊர்ல இருக்கிற மோவாபியர்ல கல்யாணம் முடிச்சு போனோம்னா அந்த மாமியாரு அவளை கொடுமைப்படுத்துறா, அவளை டார்ச்சர் பண்றா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு ஊரை விட்டு வெளியில தான் போகணும். கிணத்துல அந்த மாதிரி இடத்துல போய் எடுக்கும் போது இந்த மருமகள் மாதிரி என்ன பண்ணணும், போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப தண்ணி இறைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏன் மாமியார கிடக்குற அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு பெரணி பேச்சு நடக்கும். அப்ப அந்த புறணிகள்லாம் கேட்கும் போது இவர்கள் இந்த ரூத்தும் ஒர்பாலும் உணர்ந்து கொண்டார்கள். என்ன உணர்ந்தா, ஏன் மாமியார் இந்த மாதிரி எதையுமே செய்யல, எங்களை அடிமைப்படுத்தல, எங்களை தொந்தரவு படுத்தல, அநேக காரியங்களை எங்களுக்கு ஃப்ரீடமா விட்டுருக்கா, எதுக்கு இப்படி விடுறா, என்ன காரியத்துக்கு இவட்ட ஏதோ டிஃபரன்ஸா இருக்கு, எங்க ட்ரெடிஷனல்ல இருந்து இவ வித்தியாசமா இருக்கிறா அப்படின்னு ரூத்து அவளை நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் போக இன்னொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா, புருஷன் செத்து போயிட்டான். இப்ப தன்னுடைய 2 பகலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. 2 வசனம் சொல்லுது, ரூத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா, ரூத்துக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருந்ததுன்னு போட்டிருக்கு. 7 குழந்தைகள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கு அதாவதுன்னா பழைய காலத்து வழக்கத்துப்படி அந்த தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுமே யாரை சேரும்னா, அந்த தன்னுடைய குழந்தை அம்மாவுக்கும் அப்பாவுக்கு தான் அது வாரிசா போய் சேரும். அதனால அந்த இந்த ரூத்தும் இந்த ஒர்பாலுக்கும் 5 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்குது. அந்த 5 ஆண் பிள்ளைகளும் செத்து போயிருச்சு. அதுதான் அந்த 4ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கு, 7 பேர் பிறந்து 7 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ரூத் நெகோமியுடைய 7 குழந்தைகளும் இறந்து போயிட்டான்னு போட்டிருக்கும். அப்பதான் அந்த ரூத்தும் ஒர்பாலும் பாக்குறாங்க, என்னது இது வித்தியாசமா இருக்கு. ரூத் இன்னும் எக்ஸ்ட்ரானரியா, ஒர்பால் கூட முத்தமிட்டு போற பிளான்ல போயிட்டா, இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு செட்டில் ஆகிக்கலான்னு. ஆனா ரூத் கொஞ்சம் நோட் பண்றா, இவட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நம்மள மத்தவங்க நடத்துற மாதிரி நடத்தல, ரொம்ப அன்பா நடத்துதா என் மாமியார், எனக்கு தேவைகளை என் மாமியார் செஞ்சு தாரா, என்ன பண்ணா அடிமையா வச்சிடலாம், அடிமையா வைக்கிறதுக்கு விருப்பம் படல, எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து போக சொல்றா. அப்போ இந்த நொகோமிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவ பிளான் பண்ணிட்டு தான் அவளை பற்றி கொள்கிறா. பற்றி கொள்வது மாத்திரம் இல்ல, அது எங்க இருந்து வந்துச்சுங்கிறதையும் அவ ஐடென்டிஃபை பண்ணிட்டா, கண்டுபிடிச்சிட்டா. ரூத்து 1:16 பாத்தீங்கன்னா, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமலும் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். மாமியார் என்ன பண்றாங்க, நகோமி ஏமா இங்க பாரு, ஏலாம் வயசா இருக்க, என் கூட வந்து என்ன செய்ய வேண்டாம், பாடுபட வேண்டாம், இதுக்கப்புறம் நான் போய் ஒரு குழந்தைய பத்தி முடியவே முடியாது, தயவு செஞ்சு நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு இந்த மாமியார் தன்னுடைய மருமகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா.
உன் இளம் வயசா இருக்கிற இந்த வயசுல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது, ஊர் உலகம் சொன்னா பரவாயில்ல, நானே உனக்கு சுதந்திரம் தரேன் போமான்னு புஷ் பண்றான். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. உன் இளம் வாழ்க்கையை நீ விருதா பண்ண வேண்டாம், மத்தவங்க பண்ற மணிக்கு நான் உன்னை அடிமையா பண்ண விரும்பல, போன்னு புஷ் பண்ணும்போது இந்த விஷயத்த கொட்டிச்சு மட்டும் என்கிட்ட பேசாதீங்கன்னு ரூத்து ஒத்த கால நின்னு நான் உங்க கூட தான் வருவேங்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். யார? நகோமிட்ட தன் மாமியார் சொல்றா, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் உங்க கூட வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், நீங்க எந்த இடத்துல டென்ட் போட்டு வீடு கட்டி ஒரு கூடாரம் போட்டு உட்கார போறீங்களோ அங்க உங்க கூடயே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இவ யாரு? மோவாப் ஜாதியை சேர்ந்தவள். மோவாப் ஜாதி யாரு? ஸ்தோத்திரம். லோத்தினுடைய மகள்கள் தவறான முறையில தன்னுடைய தகப்பனோடு உறவு புரிந்து அதுல மூத்தவர்களுக்கு பிறந்ததான் இந்த மோவாபிய சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து வர்றவதான் யாரு? இந்த ரூத். அவ சொல்றா, அதெல்லாம் என் ஜாதி கிடையாது, இனிமே உங்க ஜாதி தான் பெத்லகேம், நீங்க எப்பிரா ஜாதியை சேர்ந்தவர்கள், அதுதான் என் ஜனம், அதுதான் என் சொந்தக்காரங்க, அவங்க கூட நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுவரைக்கும் மோவாபியர்கள் ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு சிலைய வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு உருவத்தை கும்பிட்டு இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி தூர போட்டா. ஏன்னா அவங்க நடக்க சுத்த இல்ல, அவங்க செய்க சுத்த இல்ல, அவங்களுடைய வழிகள் சரியில்லை, அவங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. அவங்கல இருந்து இந்த நகோமியுடைய வாழ்க்கை சரித்திரமும் வாழ்க்கை முறையும் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு காரணம் இந்த நகோமி கும்பிடுற சாமி. அந்த சாமி தான் என் சாமி, அதுதான் நம்ம சாமி, இயேசு சாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிங்க, அவரை கொண்டாடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. தன்னுடைய புருஷன் செத்து போனாலும், தன்னுடைய மகன்கள் செத்து போனாலும், மகன்களுக்கு பிறந்த 5 ஆண் பிள்ளைகள் அழிந்து அவள் என்ன பண்றான்னா, அவ தன் சொந்த ஊருக்கு வரும்போது ஊர்க்காரங்க எல்லாம் நெகோமின்னு கூடும்போது அவ சொல்றா, என்ன நெகோமின்னு கூப்பிடாங்க, என்ன மார்த்தான்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை கசப்பா போச்சு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு அவ சொன்னாலும் அவருடைய நடக்கை ஒழுங்காய் கிரயமா இருந்துச்சு. அவன் அன்பு செலுத்துறவளா இருந்தா. அதனால தான் ரூத்து மாமியார பற்றி கொண்டது மாத்திரம் கிடையாது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அவ விடாபடியா பிடிச்சு கொண்டா. அது மாத்திரம் கிடையாது, நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன், மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். எப்படிப்பட்ட ஒரு உறவு பாருங்க. நகோமியினுடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு. சொத்து பஞ்சத்துல சொத்தை விட்டுட்டு அங்க போயிட்டா மோவாபுக்கு போய் புருஷன் செத்து போயிட்டான், 2 ஆண் பிள்ளைகளும் செத்து போயிருச்சு, அந்த ஆண் பிள்ளைகளுக்கு பிறந்த 5 ஆண் குழந்தைகளும் மரித்து போயிருச்சு. வாழ்க்கை கசப்பான ஒரு சூழ்நிலை, சுற்றிலும் பாலைவனமான ஒரு சூழ்நிலை. இனி என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்ல, தனித்து விடப்பட்டான்னு எழுதப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவள் அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார், மருமக்களை அன்பு செலுத்துகிறவளா இருந்தார், தன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பிரதிபலிக்க கூடியவளா இருந்தார். நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேன், உன் மருமகளுக்கு நீங்கள் சாட்சியுள்ள ஒரு காரியாய், சாட்சியுள்ள அன்புள்ள ஒரு வாழ்க்கையாய் நீங்கள் வாழவில்லை என்றால் குத்த சொல்றது, குறை சொல்றது, நொல்ல சொல்றது, இதெல்லாம் பிசாசினுடைய ஆவி உள்ள வர்றதுனால வருது. தேவ ஆவி என்ன பண்ணா, அன்பாய் சொல்லும். மருமகிட்ட அசுத்த ஆவி இருந்தாலும், அசுத்தமான காரியம் வந்தாலும், பேச்சு தாறுமாறா இருந்தாலும், நகோமியுடைய சுவாபத்தோடு நீங்கள் போகும்போது, மாமியார்களே நீங்கள் நகோமியுடைய அன்போடு, நகோமி பெற்றுக்கொண்ட தெய்வத்துடைய அன்போடு நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ தொடங்கும் போது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் ரூத்து மாமியார பற்றிக்கிட்டா, அவருடைய தேவனையும் பற்றி கொண்டா, தூற்றி எரியல. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றது, நகோமியை போல மாமியார்களும் ரூத்தை போல மருமக்களும் தேவ சபையில இருக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்ற ஒரு விஷயம். செபிச்சு முடிக்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதமாய் இருக்க போகிறது என்பதை
ஆவியானவர் தாமே வெளிப்படுத்துவாராக. கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல அன்பான வாழ்க்கை வாழ்றது. அது கணவன்மார்களுக்கு இன்னும் கஷ்டம். இங்கிட்டும் கேட்க முடியல, அங்கிட்டும் கேட்க முடியல. ஒன்று செய் சகோதரா, முழங்கால மட்டும் போடு, அவர் பார்த்து கொள்வார். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. தேவ ஆவியானவரே, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தையும், இந்த நகோமியை போல அன்பு காட்டக்கூடிய ஒரு சுபாவமும், ரூத்தை போல நகோமி தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தையும் நீர் கொடுத்து உம்முடைய அன்பிலே வளர செய்ய முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, காரியத்தை நடத்துங்க தகப்பனே. குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன்னுடைய பெருமையிலும் தன்னுடைய ஆணவத்திலும் ஓடுவானாயில் அவன் அந்த குதிரையிலிருந்து இறக்கி விடப்பட்டவனாய், அடித்து நொறுக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ளதாய் அவன் இறங்கி செல்லுவான். அவனுடைய வாழ்க்கை முன்மாறியிலும் பின்மாறியாய் போகும். சகோதரா, கர்த்தருடைய வார்த்தை உனக்காய் வருகிறது. உன் பெருமையின் காரியத்துல விட்டு நீ இறங்கிரு. உன் பெருமையின் விஷயத்துல விட்டு நீ உன்னை தாழ்த்து. வசனமும் வார்த்தையும் நமக்கு இப்படித்தான் சொல்லப்படுது. தன்னை தாழ்த்துகிற எவனையும் உயர்த்தவும், உயர்த்துகிற எவனையும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. உன் பிரயாணம் சுமூகமாயும் உன் வாழ்க்கை சந்தோஷமாயும் போக வேண்டுமென்றால் அனுதினமும் அவரண்டையிலே தாழ்த்து. அவரே அல்லாமல் ரட்சிக்க கூடிய தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரை சீறினாலும், யுத்தங்கள் ஏந்தாலும், அழிவுகள் உண்டாகினாலும், நாச மோசங்கள் ஏற்பட்டாலும், பஞ்சங்கள் உண்டாகினாலும், கர்த்தர் சொல்றார், பஞ்ச காலத்திலே நான் உங்களை திருப்தியாக்கி என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய கிருபையினாலும் நான் உங்களை நடத்துவேன். அவரை நம்பி இருக்கிற சந்ததியும் அவரை பற்றி கொண்ட விஷயங்களும் ஹல்லேலூயா எவர்களுக்கும் கர்த்தர் திக்கற்றவர்களாய் விடார். சாராபாத் வீட்டு விதவை வீட்டுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி அப்பமும் எண்ணெயும் குறைவிடாம பாதுகாத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. உலக காரியங்களும் உலக சூழ்நிலையும் உலக விஷயங்களும் அநேக தடைகளையும் அநேக போராட்டங்களையும் அநேக சரிவுகளையும் அநேக இழப்புகளையும் அநேக சூழ்நிலைகளையும் பஞ்சங்களையும் நோய்களையும் பற்றாக்குறைகளையும் காணலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சகலத்தையும் உங்களுக்கு நேர்த்தியாக்கி தருவார். கர்த்தர், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நகோமி கேள்விப்பட்டாளா? என்ன கேள்விப்பட்டாளா? பெத்லகேமிலே என் தேவன் என்னுடைய ஜனங்களை சந்தித்தார், பஞ்சகாலம் நீங்கி போயிட்டுன்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 2 கணவன் மனைவிகளோடு வந்தவ எல்லாரும் கணவன் இறந்து போயிட்டான், குழந்தைகள் இறந்து போயிருச்சு, வெறுமையா பேர பிள்ளைகளாம் செத்து போயிட்டாங்க. வெறுமையான சூழ்நிலையில எழுந்து என் தகப்பனிடத்திற்கு என் சொந்த தேசத்திற்கு போவேன் என்று முடிவெடுத்தார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா. அந்நிய விஷயத்திலும் அந்நிய காரியங்களிலும் அநேக ஆலோசனைகளுக்கும் நீங்க இடைப்பட்டு அவங்க காரியத்துல நீங்க ஓடி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அதை விட்டு எழுந்து இங்க வா. மோவாபிய வேண்டாம், அந்த சூனிய வேண்டாம், அந்த தந்திரம் வேண்டாம், அந்த மாய்மால வேண்டாம், அந்த கயிறு கட்டுதல் வேண்டாம், எல்லாத்தையும் பிச்சு தூர போடு. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அவர் காரியத்தை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பன்றியின் சுவாபத்தோடு இருக்கிற சில கிரியையின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகுது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்த போது ஹல்லேலூயா அநேக நாட்களாய் ஹல்லேலூயா பிசாசு கட்டப்பட்டவனாய் கல்லறையில இருந்தவன் இயேசு கரையில கப்பல்ல இறங்கின உடனே ஓடி வந்து உமக்கும் எனக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி அவன் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அந்த பிசாசுக்கு ஓடி போன்னு அதை அதட்டினார். அது பன்றிகளுக்குள்ள போய் அநேக பன்றிகள், 2000க்கு அதிகமான பன்றிகள் விழுந்து மரணத்தை சந்தித்தது. அந்த பன்றிகளின் கிரியைகளும் பிசாசுடைய விஷயத்தை காட்டுது. வீட்டுக்குள்ள இருந்து பிசாசு வெளியில போறான். கர்த்தர் சொல்கிறான், அதை பிடிச்சு நீ உள்ள இழுக்காத, அது போட்டு விட்டுரு, அது வேண்டாம், விடு, அதை பிடிக்காத, விட்டுருன்னு கர்த்தர் வந்திருக்கிற சிலருக்காய் எச்சரிப்பின் மேல் எச்சரிப்பாய் கொடுக்கிறார். பிசாசையும் பிடிச்சு உள்ள வச்சுக்குவேன், இயேசுவும் உள்ள வரணும், காரியம் நடக்காது, அது அசிங்கமா இருக்கும். ஹல்லேலூயா. நரகலான விஷயத்தை தூக்கி தூர எறின்னு கர்த்தர் சொல்லுகிறான்.
அதனால மறிச்சாலும் பிரச்சனை இல்ல, நித்தியத்துல ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அந்த நிச்சயத்தோடு வாழ்வு. நம்பின ஒருவரையும் அவர் புறம்பே தண்ணீர் இல்லை. உன் வாசல்கள் கட்டப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிற சந்ததி தலைமுறை தலைமுறைகளுக்கு அதை பார்த்து கொள்வேன். வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் ஒரு சத்தியத்தை பண்ணி பின்மாறி போவா. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு தடவை என் பைபிள் எடுத்துட்ட, ஒரு தடவை என்ன பற்றுக்கிட்ட, என் பக்கம் வந்துட்டுனா, நீ எங்க வழி விலகி போனாலும் உன்னை பிடிச்சு நான் என் பக்கமா இழுத்து உன் சந்ததியில ஒரு ராஜாங்கத்தை நான் உன் சந்ததிக்காய் வைத்து வைக்காமல் போக மாட்டேன் என்று தாவீதோடு இடைபாட்ட தேவன் இப்போது உங்களுக்காய் சொல்கிறார். நீ என்ன பற்றிக்கொள், அது தூர தூக்கி ஏறி நான் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு தத்தமாய் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்கள் அரிக்கட்டுகள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை செல்கிறது. உங்கள் அரிக்கட்டுகள் துளிர்த்து வருகிறது. உங்கள் அரிக்கட்டுகள் பெருகி வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், சுற்றிலும் சூழ்நிலைகள் மாறலாம், சுற்றிலும் ஒண்ணுமில்லாம இருக்கலாம். உன் கதிரு, ஹல்லேலூயா, உன் கதிர்கள் செழித்து வருகிறது. அறுவடைக்கு நேராய் ஆயத்தமாகி ஒடியாய். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்க போகிறது. சகோதரா, சகோதரியே, அவரை பற்றி கொள்ளுங்கள். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் த கமிங். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் நாளைக்கு